வெல்கம் பேக் டு another வீடியோ. இது உங்கள் FAB. இப்போ என்ன பேச போகிறோன்னா, இப்போ தான் வந்து ஜிபிஓட ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்துட்டு ஸோ படம் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். ஃபார் மீ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேட்டரிக்கலில் பார்க்க வேண்டிய ஒரு படம். கதை பார்க்கக்கூடாது, என்ன ஃப்ளோன்னு பார்க்கக்கூடாது, என்ன சஸ்பென்ஸ் பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் ஃபுல்லி ஏகேவோட செலிப்ரேஷன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த படம் பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க கதையே இல்லை, இதே தான் எடுத்த கதையை எடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இங்கே கேட்டு இங்கே விட்டுருங்க, சத்தியமாக அப்படி இல்லை. இந்த படம் வந்து முழுக்க ஏகேவோட ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ நாள் என்ன எதிர்பார்த்தாங்களோ, எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அதையே மொத்தமாக எடுத்து வந்து ஆதிக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு ஃப்ரேம்லேயும் ஏகே வேறு லெவலில் காட்டியிருக்காங்க. உண்மையிலே லுக்கும் சரி, ஒரு கெட்டப்பும் சரி, எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. முக்கியமாக ஜிபியோட மியூசிக் வந்து ஒரு சீனுக்கும் வேறு லெவல் எவலேட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். ஒன்றுன்னு இந்த படத்தில் வந்து எல்லாருக்கும் வந்து ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ். இவங்களுக்கு கொஞ்சம் இல்லை. எல்லாருக்கும் வந்து அவங்களோட கேரக்டருக்கு எத்தனை எவ்வளோ நேரம் வந்து நடிக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்து வச்சு சீரியஸ்லி ஜஸ்டிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு. ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் அ மேக்ஸிமம் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று ஃபுல்லி செலிப்ரேஷன், செம்மையாக செலிப்ரேட் பண்ணலாம் அந்த படம் பார்த்து. ஏகே வந்து எப்படி பார்க்கணும், ஒரு சீனில் அதை நான் எப்படி சொல்கிறது, சொன்னால் ரிவ்யூல் ஆயிரும். சஸ்பென்ஸ் இருக்குது. சஸ்பென்ஸ் வந்து எதில் வச்சுருக்காங்கன்னா, ஏகேயோட ரெஃபரன்ஸில் வச்சுருக்காங்க. ரெஃபரன்ஸ் சொல்ல மாட்டாங்க, பட் அது ஒரு சீனுக்கு ரிவீல் பண்ணுறப்ப அதான் சஸ்பென்ஸ். ஸோ படம் பார்க்குற போர் அடிக்காது. ஃபுல் போயிட்டு இருக்கும், அடுத்த நடக்குது, கத்திக்கிட்டே இருப்பீங்க தேட்டருக்குள்ள. ஸோ சீரியஸ்லி எனக்கு வந்து படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக சொன்னாங்கன்னா கதை இல்லை, என்ன ஃபுல்லாக ரெஃபரன்ஸாக எடுத்து வச்சுருக்காங்க, அப்படி எதுவும் இல்லை. போய் பாருங்கள், சீரியஸ்லி செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவீங்க. இட்ஸ் 100% செலிப்ரேஷன் மூவி. நான் வந்து ஏகே ஃபேன் இல்லை, நான் எப்படி சொல்கிறேன், நான் ஏகே ஃபேன் இல்லை, நான் வந்து அன்பான ஃபேன், சூர்யா அண்ணாவோட பயங்கரமான ஃபேனு. ஸோ ஏகே ஒரு படத்துக்கு போனேன். நான் என்ன பார்த்தனோ அதை 100% ஜென்யூனாக சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நான் என்ன பார்த்தேன்னா, கொடுத்த காசுக்கு ஐ எம் ரியலி சாட்டிஸ்ஃபைட். படம் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. ஒரு சீன் வேறு லெவல். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு சீன் வேறு லெவல். முக்கியமான சொல்கிறேன்னா, ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கிற தேட்டருக்கு போங்க, வெடிக்கும், கத்த விடுங்க, பறக்க விடுங்க, தெருக்க விடுவீங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கிற தேட்டருக்கு போங்க, இந்த படம் வேறு லெவலில் இருக்கும். ஜிபியோட மியூசிக்கும் சரி, இந்த படத்தில் போட்டிருக்க பிஜிஎம், பாட்டு எல்லாம் வேறு லெவல். உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஒரு சீன் ஏகே வர்றப்ப லைக் எப்படி ஒரு மனுஷன் செம்மையாக இருக்காரு. இதுக்கு முன்னே பார்த்தால விஸ்வாசம், விவேகம், இதில் அவர் லூஸ் ஃபிட் பண்ணிட்டு வந்திருக்காரு ஒரு லுக்கு. சீரியஸ்லி தட் கால் டெடிகேஷன். சீரியஸ்லி செம்மையாக இருந்துச்சு லுக்கு. நீங்களே லவ் பண்ணி ஏகேவை சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், இந்த படம் வந்து செம்ம ஊதி தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு செலிப்ரேஷன் மூவி ஃபார் ஏகே ஃபேன்ஸ். ஸோ எப்படி சொல்கிறது, குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஃபுல் செலிப்ரேஷன் படம், ஃபுல் ரெஃபரன்ஸ் இருக்குது. பிகாஸ் ரெஃபரன்ஸ் செலிப்ரேஷன், இதுதான் அவங்க கேட்டாங்க, இதுதான் அவங்க ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க. இந்த மாஸ் எலிமெண்ட் இருக்கணும். ஏன்னா ஏகேயோட மாஸ் எலிமெண்ட் இருந்தால் தான் அவங்களுக்கு சர்டிஃபைட். ஏன்னா விடாமுயற்சி ஃபுல்லி ஸ்டோரி. அதில் வந்து அவர் ஹீரோ, அந்த மாதம் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. பட் ஸ்டோரி பாடம் எனக்கு பிடிச்சிச்சு, விடாமுயற்சி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சில பேருக்கு வந்து அது ஒரு மன வருத்தம் இருந்துச்சு, என்ன மாதம் காட்டல. பட் இந்த படத்தில் வந்து வேறு லெவலில் காட்டியிருக்கு ஆதிக்கு. படத்தை பாருங்க, யார் சொல்கிறது கேட்காதீங்க, வேறு நெகட்டிவ் ரிவ்யூ கேட்காதீங்க, படம் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அதுதான் உண்மையாக வதி. நீங்கள் கொடுத்த காசுக்கு அதை வதி. பாருங்க, சத்தியமாக சொல்கிறேன், ஓல்ட் இருக்கிறேன், செம்ம செலிப்ரேஷன் படம் உண்மையிலே.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். மறந்துடாதீங்க, போய் படத்தை பாருங்கள், தேட்டரில் பாருங்கள். யாரும் சொல்கிறதே கேட்காதீங்க, நெகட்டிவ் ரிவ்யூ அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ பீஸ்.